வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அண்ட் எஜுகேட். நம்ம குரூப் 4 மேக்ஸ் டைம் 1 ஒர்க்கு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து கிளாஸ் 1 பார்த்துடலாம். இது வந்து டைம் 1 ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து இஃப் 20 men can build a wall 112 meters long in 6 days. What length of similar wall can be built by 25 men in 3 days? So தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால் 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீள சுவரை கட்டி முடிப்பர்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு வந்து ஈஸியா போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, 20 அப்படின்றது ஆட்களோட எண்ணிக்கை, 112 அப்படின்றது அவங்க எவ்வளவு கட்டியிருக்காங்க, எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்காங்க, 6ன்றது அந்த நாட்கள்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 வகையா கொடுக்கிற போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா HMD டிவைடட் பை W அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஹைச்ன்றது ஹவர், ஹவர் வந்து கொடுத்திருந்தா ஹவர் எடுத்துக்கணும், ஹவர்ன்றது நேரம் கொடுத்துருப்பாங்க, எம்ன்றது மென், டின்றது டேஸ், டபிள்யூன்றது ஒர்க் அல்லது வேஜஸ், அதாவது நம்ம எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் இல்லைன்னா அதோட நமக்கு வர அமௌண்ட் கூலின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து டபிள்யூல வந்து வந்துடும். ஸோ இது வந்து 2 விதமா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட் ஆஃப் மென்னு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டேஸ். 2வது இதுல வந்து நமக்கு என்ன கேட்பாங்க, மென் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா ஒர்க் வந்து கொடுக்கல. ஓகே, அதனால 2 விதமான டேர்ம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம H1 M1 D1 வச்சுட்டு W1 ஈக்குவல் டு செகண்ட் வர்றது H2 M2 D2. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம், டிவைடட் பை W2. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க டேர்ம்ஸ்ல என்னென்ன நமக்கு கொஸ்டின்ல இருக்குன்னு பார்த்துலாம். ஹைச்ன்றது ஹவர்ஸ், ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, கிடையாது. அப்ப வந்து ஹவர்ஸை வந்து விட்டுட்டு MD டிவைடட் பை W. இதுல வந்து M1 D1 எடுத்திருக்கோம், W1. இதுல வந்து M2 D2 W2. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு செட்ல வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க, 2வது செட்ல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. ஓகே, இப்ப எம்ன்றது மென் வந்து இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20. ஓகே, 20 ஆட்கள் அப்படின்னு இருக்கா. அப்ப M1க்கு பதிலா 20 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இது டின்னு இருக்கு, MD அப்படின்றது அது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் டின்றது என்னது, டேஸ். டேஸ் வந்து 6 டேஸ், என்னது 6 நாட்கள். ஸோ 6 வந்து அங்க போட்டுரும். நெக்ஸ்ட் டிவைடட் பை W1ன்றது ஒர்க் டன், எவ்வளவு முடிச்சிருக்காங்க. இப்போ 112 மீட்டர்ஸ் வால் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க, அதாவது 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகே, அது ஒர்க் டன் முடிஞ்சிருக்கு. ஸோ அது வந்து W1ல எடுத்துக்கிறோம், 112. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எல்லாமே இருக்கு. ஸோ செகண்ட் டேர்ம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 25 men. ஸோ M2ல வந்து 25 men இன்ட்டு D2 டேஸ், எத்தனை டேஸ், 3 நாட்கள்ல எவ்வளவு சுவர் கட்டி முடிப்பாங்க, அதான் வந்து கொஸ்டின். வாட் லென்த் ஆஃப் சிமிலர் வால் கேன் பி பில்ட் பை 25 men in 3 days. 3 நாள்ல எவ்வளவு வந்து கட்டி முடிப்பாங்க. ஸோ எவ்வளவு நீளச்சுவரை கட்டி முடிப்பார் அப்படின்றத கொஸ்டின். ஸோ தெரியாத வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, இதுல வந்து என்ன மிஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் சைடும் கேன்சல், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேல கேன்சல் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க 3 இருக்கு,
3 1s are 3, இங்க 6 இருக்கு. ஸோ 3 2s are 6. இப்போ டைரக்டாவே இப்படி கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுவும் இருக்கு. இங்க 20 இருக்கு, இங்க 25 இருக்கு. ஸோ இது 5th டேபிள் காமனா கேன்சல் ஆகும். ஸோ 5 4s are 20, 5 5s are 25. ஸோ இங்க வந்து மேல என்னென்ன இருக்கு, 4 2 இருக்கும், நடுவில் மல்டிபிகேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ 4 into 2 8. ஓகே, கீழே 112 அப்படி வந்துடும். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, மேல 5 into 1 5 divided by x. ஸோ இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். செகண்ட் டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 2 4s are 8. இங்க வந்து 2 5s are 10 வரும், ரிமைண்டர் 1 வரும், 2 6s are 12 அப்படின்னு வரும். ஸோ அகெயின் நம்ம ஃபோர்த் டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4, இங்க 4 1s are 4, ரிமைண்டர் 1, 4 4s are 16 அப்படி வரும். ஸோ இந்த சைடு என்ன ஆயிரும், 1 by 14 equal to 5 by x அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா எக்ஸை வந்து இங்கே கொண்டு வரணும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை, இது இங்கே போகும், இது இங்கே போகும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 அப்படின்றது எக்ஸ், 5 இன்ட்டு இப்படி போகும். ஓகே, 5 into 14 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ x equal to 5 into 14 நமக்கு எவ்வளவு வரும், 70 அப்படின்னு வரும். ஸோ 25 ஆட்கள் சேர்ந்து 3 நாட்கள்ல எவ்வளவு நீள சுவரை கட்டுவாங்க அப்படின்னா 70 மீட்டர். ஓகே, 70 மீட்டர் சுவரை கட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ என்ன கொடுத்திருந்தாலும் HMD divided by W இந்த ஃபார்முலாவை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்ல A can do a piece of work in 20 days and B can do it in 30 days. How long will they take to do the work together? ஸோ A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஏ வந்து ஒரு ஒர்க் பண்றாங்க, ஓகே, பி வந்து ஒரு ஒர்க் பண்றாங்க. ஸோ எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணா அது எவ்வளோ நாள்ல முடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஏவோட ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒர்க்கு வந்து எப்பயுமே ஒரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகேவா, இப்போ ஒர்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து டைரக்டா ப்ரொபோர்ஷன் ஆகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு வரும். ஸோ நம்ம ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காங்க, 20 daysல முடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து 1/20 நம்ம எடுத்துக்கணும். கொடுத்துருக்க நம்பரை வந்து எப்படி எழுதணும், 1/20 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்து நம்ம ஆன்சர்ல கிடைக்கிற ஆன்சரை வந்து என்ன பண்ணலாம், திருப்பி ரிவர்ஸ்ல எழுதணும். இப்போ எப்படின்னா, இப்போ ஏவோட ஒர்க்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20 நாட்கள்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ ஒரு நாளோட ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மொத்த ஒர்க்கு 2 பேரும் எவ்வளோ செய்வாங்க, ஸோ அப்படி வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு நாள் ஒர்க் 20 நாள்ல ஒரு நாள் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கொடுக்குற டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், 1/20, சப்போஸ் 1/30, 1/40, எவ்வளோ ஒர்க்கு எவ்வளோ டேஸ் கொடுக்குறாங்களோ, சப்போஸ் இங்கே 15 இருந்தாலும் 1/15 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஏ வந்து எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாங்க, 1/20. ஸோ பி எடுத்துக்கிற நாட்கள் வந்து 1/30. ஸோ 2 பேர் தனித்தனியா இவ்வளோ நாளில் முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, சேர்ந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்ற போது நமக்கு என்ன ஒரு A + B அப்படின்னு வரும். ஏவும் பியும் சேர்ந்து, அப்போ 1/20 + 1/30. ஸோ அப்படின்னு எழுதணும். இப்போ இங்க வந்து பார்த்தா கீழே வந்து 20 30 இருக்கு. ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும், மீச்சியமா எடுக்கணும். ஸோ மீச்சியமா தெரியாதவங்களுக்கு நான் இங்க போட்டு காட்டுறேன், 20, 30. சரியா, இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்க வாய்ப்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா
fifth table வரும். ஸோ 5 4s are 20, 5 6s are 30. ஸோ திரும்ப வந்து இது 2ஆல் போடலாம். 2 2s are 4, 2 3s are 6. ஸோ இதுக்கு LCM எடுக்கணும் அப்படின்னா LCM அதாவது மீச்சியமா எடுக்கணும் 5 into 2 into 2 into 3. ஸோ 5 2s are 10, 10 2s are 20, 20 3s are 60. ஸோ இதுக்கு வந்து LCM என்ன கிடைக்குது? நமக்கு 60 கிடைக்குது. 60னா இந்த ரெண்டுமே வந்து நம்ம 60யா மாற்றணும். ஓகேவா? இங்கே 1/20 இருக்கு, இங்கே 1/30 இருக்கு. ஸோ கீழே வந்து 60யா மாற்றணும். ஃபர்ஸ்ட் 1/20 வந்து இந்த 20 60யா மாற்றணும்னா எத்தனால நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா 3ஆல பெருக்கணும். ஸோ இதே நம்பரை நம்ம மேலே என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்கிட்டா 1 into 3 3, 20 into 3 60. அப்ப 1/20 வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? 3/60யா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம LCM வந்து 60 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால கீழே இருக்கிறது 60யா மாத்துறதுக்கு என்ன பண்றோம்? 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அதே நம்பரை நம்ம நியூமரேட்டர் மேலையும் 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 1/20 வந்து 3/60 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 1/30, ஓகே, 1/30 வந்து நம்ம திருப்பி 60 கீழே இருக்க நம்பர் 60யா மாற்றணும். அப்போ எதால மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும்? 30 into 2. திருப்பி மேலே அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 2 2, 30 into 2 60. இப்போ 1/30 என்ன ஆயிடுச்சு? 1/30 2/60 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்படின்னா அதாவது 1/20க்கு பதிலாக 3/60 அப்படின்னு போட போறோம். 3/60 பிளஸ் 1/30க்கு பதிலாக என்ன போடுறோம்? 2/60. ஸோ இப்படி போட போறோம். ஸோ இப்படி போட்டதுக்கு அப்புறம் ரெண்டுமே பாருங்க கீழே 60 இருக்கு. ஸோ 60யை வந்து நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, 60யை வந்து காமனாக எடுத்துட்டா கீழே 60 வந்துடும். இங்கே மேலே இருக்கிற ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ 3 + 2 அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ 3 + 2 அப்படின்றது என்னது? 5/60. ஓகே, இப்போ 5th டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5 கேன்சல் பண்ணிட்டு இங்கே 5 1s are 5, ரிமைண்டர் 1, 5 2s are 10. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 1/12 கிடைக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா கொஷினை வந்து நம்ம 1/20 1/30 சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1/12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு திருப்பி இதை ரிவர்ஸ் எழுதுனா 12/1 கிடைக்கும். 12/1 என்ன அர்த்தம்? 12 தான் அர்த்தம். ஓகே, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 12. ஸோ 12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் போலாம். A and B together can do a piece of work in 8 days, but A alone can do it in 12 days. How many days would B alone take to do the same work? அதாவது ஒரு வேலையை AB இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். A மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். B மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் சம்ல ஏவோட ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ ஒர்க் பண்ற டேஸ் கொடுத்துருந்தாங்க, பியோட ஒர்க் டேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிச்சோம். இதுல வந்து ரெண்டு பேரோட ஒர்க்கும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, 8 daysன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ மட்டும் எவ்வளோ செஞ்சிருக்காங்க? 12. ஸோ அப்போ நம்ம பி மட்டும் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி, ஸோ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாட்கள்ல முடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? கொடுத்துருக்க வேல்யூ 1/8ன்னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு நாளுக்குரிய டேஸ் எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 1/8. மொத்தமாக 8 days, ஃபர்ஸ்ட் 1/8க்கு கண்டுபிடிக்கிறோம். திருப்பி வர்ற ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பி ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். திருப்பி வந்து தலைகீழாக வந்து போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஏ பிளஸ் பி அப்படின்னா 1/8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே 8 days தான் கொடுத்துருக்கு. ஸோ ஏ மட்டும் அந்த வேலையை எப்படி முடிப்பாங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்க? 1/12 days. ஓகே, 1/12
12 நாட்கள் அப்படி வரும். அப்போ பிக்கு வந்து நமக்கு வேணும், வேல்யூ வந்து வேணும். ஓகேவா? இப்போ வந்து ஏவோட வேல்யூ 1/12. ஸோ இங்கே ஏ பிளஸ் பி சேர்ந்து தான் நமக்கு 1/8. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 1/12 பிளஸ் பி ஈக்குவல் டு 1/8. ஸோ நமக்கு எந்த வேல்யூ மட்டும் வேணும்? பியோட வேல்யூ வேணும். ஸோ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஓகே, இந்த 1/12 இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே வந்து முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எதுவுமே இல்லைன்னா முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ பி ஈக்குவல் டு 1/8 மைனஸ் 1/12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 8 இங்கே 12 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்? 8, 12. ஓகே, ஸோ 2 4s are 8, 2 6s are 12. ஓகே, இங்கே வந்து 6 வரும். ஓகே, 2 4s are 8, 2 6s are 12. நெக்ஸ்ட் 2 2s are 4, 2 3s are 6. ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் என்ன வரும்? அதாவது மீச்சியமா என்ன வரும்? 2 × 2 × 2 × 3. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ அப்போ நமக்கு எல்சிஎம் என்னது? 24ன்னு வரணும். அப்போது 1/8 நம்ம 24 மாற்றணும். 8 இருக்க இடத்த 24 மாற்றணும். ஸோ 8 × 3 தான் நமக்கு என்ன வருது? 24. சேம் நம்பரை மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 1 × 3 3. அப்போ 1/8 3/24 ஆயிடுச்சு. அகெயின் 1/12 1/12 இருக்கா? 1/12. ஸோ இதை எப்படி 24 மாற்றலாம்? 12 2s are 24. 1 × 2. மேலேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1 × 2 2, 12 2s are 24. ஸோ 1/8 வந்து 3/24 ஆயிடுச்சு. ஸோ 1/12 வந்து 2/24 ஆயிடுச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 3/24 மைனஸ் 2/24. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. அப்போ காமனாக எடுத்துக்கலாம். 24 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1/24. ஸோ 1/24னா ஆன்சர் என்ன? 24. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களை முடிப்பாங்க? 24 டேஸில் வந்து முடிப்பாங்க. ஸோ நீங்களா ஒரு வேல்யூ கொடுத்து இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.